ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயினுமே ஃப்ரெண்டோட மேரேஜ் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே ரேப் பண்ண வேலையால் ஹீரோவுமே ஹீரோனி மேலே ரொம்ப கோவப்பட்டு இருந்திருப்பான். அது வரைக்கும் பார்த்துருப்பான். அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. அவன் இன்னுமே கோவத்தில் தான் நிற்கான். இந்த மேரேஜுக்கு என்ன ஒரு பாய் ஃப்ரெண்டாக கூப்பிட்டு வந்தியா இல்லைன்னா ஒரு இண்டனை கூப்பிட்டு வந்தியான்னு கேட்குறான். அவளோ ஆஃப்கோர்ஸ் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ தான், அதனால தான் இந்த மேரேஜுக்கு உன்னை கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஆனால் இவங்க என்னையும் ரேயும் ஒன்றா சேர்த்து பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படி சொல்லிட்டு எப்படியோ ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறமும் சொல்கிறான், நான் அந்த 3 மாத டீல் எப்போ போட்டனோ அப்பவுமே எனக்கு தெரியும் எல்லார்கிட்டையும் நம்மளை பற்றி சொல்லியே ஆகணும்னு. ஸோ எவிடன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குல்ல, பிறகு மற்றவங்கிட்ட சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கும் அது வேண்டாம், எனக்கு என்ன கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி கேட்குறா. இவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு, உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் என்ன இன்ட்ரோ கொடுக்க கஷ்டமாக இருக்குது, ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை இன்ட்ரோ கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனே கொஞ்சிட்டு இருக்கான். 2 பேருமே அப்படியே சிரித்து பேசி அப்படியே சமாதானம் ஆயிட்டாங்க. தென் வீட்டுக்கு வந்துட்டா போல காருக்குள்ளே இருந்து ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அப்போ தம்பிக்காரன ஒரு பேய் மாதிரி காரோட விண்டோல வந்து பயமுறுத்திட்டு இருக்கான். ஹீரோனி இதை பார்த்துட்டு பயந்துடுறா. அதுக்கப்புறம் தம்பிக்காரன் தான் இல்லை நிற்கான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ கிட்ட தான் பேச முடியாதுல்ல, ஸோ ஃபோனையுமே கட் பண்ணிடுறா. தென் வீட்டுக்கு போகலான்னு காரை விட்டு இறங்கி போகிறாளா. தம்பிக்காரனு பின்னாடி போய் நீ யார் கூட பேசினா உனக்கு பாய் ஃப்ரெண்டே இருக்கா இல்லைன்னு கேட்குறான். அவளுமே ஆமாம் எனக்கு இருக்கு, இப்படி என்னோட ப்ரைவேட் லைஃப்லாம் நீ தலையிடாதுன்னு சொல்கிறா. நாம தான் ஒரே குடும்பமாக மாற போகிறோம்ல, என்னுடைய பிரதர் இல்லாவே எனக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோனியும் இப்போதைக்கு என்னால் முடியாதுன்னு சொல்ல, ஏன் எதுக்கு, ஒருவேளை 10 வயசு கம்மியும் உனக்கு ஒரு மகை மாதிரி இருப்பானோ அப்படி இப்படின்னு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோனிய. ஹீரோனிக்கு கோவம் வருது. டே கம்முன்னு வாய் பொத்திட்டு இருக்கே இல்லையா, இல்லைன்னா வாயில குத்தி விடுன்னு சொல்ல, நான் அம்மா கிட்ட சொல்வேன்னு சொல்கிறான். ஓ நீ வேணா அம்மா கிட்ட சொல்லி பாரு, அதுக்கப்புறம் தான் இருக்கு. நீ நிறைய பொண்ணுங்களை ஃப்ளாட் பண்ணிட்டு கழிச்சு விட்டுருக்கல்ல, அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இங்கே தான் இருக்கான்னு சொல்லிடுவேன். அவங்க எல்லாரும் இங்கே வந்து உன்னை மொத்தட்டோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாளா. அவனும் சரி சரி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறான். அந்த பையன் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவ உள்ள போயிடாளா. இவனும் அக்காவுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்திருக்கும் அப்படி தனியாக பேசிட்டு இருக்கான். தென் ஹீரோனி கிட்ட கேட்டு எந்த பதிலும் சொல்லல. ஸோ ஹீரோ கிட்ட கேட்டு பார்க்கலான்னு அவனை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். தம்பிக்காரனும் கேட்குறான், நான் ஃப்ராங்காக ஒன்று கேட்குறேன், நீ அதுக்கு ஹானஸ்டாக பதில் சொல்லுன்னு சொல்ல, இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டான். தம்பிக்காரனும் ஹீரோனி கூட மேரேஜுக்கு நீ போனியான்னு கேட்குறான். இவனுமே தங்கிக்கிட்ட ஆமான்னு சொல்ல, ஆமாம் எதுக்கு இந்தியன் பையன் அந்த மேரேஜுக்கெலாம் கூப்பிட்டு போயிருக்கா அப்படி இப்படின்னு கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு தெரியல. உடனே தம்பிக்காரனும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். இவனுமே நல்லா சூப்பராக போஸ்ட் கொடுக்குறான். யார் ஃபோட்டோ எடுக்க கூட்டாலுமே உடனே போஸ்ட் கொடுத்துருவான் போல அப்படிங்கிற மாதிரி அழகாக கொடுக்குறான். ஹீரோவும் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஹீரோனிக்கு அனுப்பிவிட்டு, நான் இன்னைக்கு ப்ரொஃபஸர்கிட்ட எல்லா உண்மையே சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுருக்கான். இவளை இதை பார்த்துட்டு காசவி எடுக்கிற செருப்பெல்லாம் மாற்றி போட்டுட்டு காரில் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுறா. உள்ள பதட்டமாக ஓடி வரா. அதுவும் நைட் ட்ரெஸ்ஸோடு வந்திருக்காளா. 2 பேரும் இவளை பார்த்துட்டு இருக்காங்க. தம்பிக்காரனு எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதான் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி தான், அதனால எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன்னு சொல்கிறா. அவன் அதெல்லாம் நம்பின மாதிரியே தெரியல. தம்பிக்காரனை ஹீரோனி கிட்ட கொஸ்டினாக கேட்குறான். இந்த மேரேஜ் வீட்டுக்கு போனால அதை பற்றி தான். இவளை எப்படியே சமாளிச்சுட்டு சரி வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு இழுத்துட்டு போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான்ல, ஸோ அவனுமே இழுத்துட்டு போய் அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு பை சொல்லிட்டு இவனுமே இங்கே இழுத்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோவுமே மெசேஜ் பண்ணுறான். ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லுவோன்னு, வேண்டாம் பிறகு சொல்லிக்கலான்னு சொல்லிடுறா. சரி நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை இன்ட்ரோ கொடுக்க போகிறேன், நீ அழகாக கிளம்பி வான்னு சொல்ல அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் ஹீரோனி சூப்பராக கிளம்பி வராளா. தம்பிக்காரனு இதை பார்த்துட்டு நடுவில் போய் நின்று, எங்கே போகிறா, காமெடியாக சர்க்கஸ் கோமாளி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுருக்கே, அதுவும் தலையில் ரீபன் வேறு கட்டியிருக்கா, அப்படி ரொம்பவும் ஓட்டிகிட்டு இருக்கான். ஹீரோனியா எனக்கு இன்னைக்கு திட்டுற மூலலாம் நான் இல்லை, ஸோ நான் இன்னைக்கு நல்ல மூலில் இருக்கேன், பேசாமல் போயின்னு சொல்லிட்டு இவ போகிறாளா. இவனும் விட மாட்டுக்கான். பின்னாடியே வந்து என்ன பாய் ஃப்ரெண்டே பார்க்க போகிறான்னு கத்தி சொல்கிறானா. உடனே ஹீரோனியா டே அமைதியாக இருன்னு கிள்ளி விடுறா.
ஏன்னா அம்மா அப்பாவும் அங்கே தானே இருக்காங்க, அவங்க காதில் விழுந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க. ஸோ அதான் இவனை கிள்ளி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்டேயும் நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கையை முறுக்கி விட்டுட்டு போயிடுறா. அம்மாவும் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ தம்பிக்காரன்ட்ட வந்து அந்த பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சா பேரண்ட்ஸ் எப்படி பணக்காரனா அப்படி இப்படின்னு கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இவனும் அம்மா என் கண்ணு முன்னாடி மட்டும் அவங்க வசமாக மாட்டுட்டோம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இவங்க 2 பேருமே இப்படி பேசிட்டு இருக்காங்களா. அப்பாவும் எதுக்கு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறீங்க, அவள் விருப்பத்தில் சந்தோஷமாக இருக்கட்டுமே, அவளுக்கு வயசு 30 தானே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தம்பியோ என்னப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு, எனக்கே 35 ஆக போகுது, அவளுக்கு ஆல்மோஸ்ட் 40 ஆக போகுதுன்னு சொல்ல அப்போதான் அமைதியாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் தெரியுமா, அது ஞாபகம் வருது தான். இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பிக்காரன் இருக்கான்ல, அவனும் மின்னுக்கு கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வா நம்ம பிளான் பண்ணோம் அப்படி சொல்லி கூப்பிட்டுருக்கான். ஸோ அவளுமே அங்கே வந்துடுறா. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா. அப்போ தம்பிக்காரன்னு சொல்கிறான், நீ என்னைய வெளியே வந்தால் ப்ரொஃபஸர் கூட வேண்டாம் எங்கன்னே கூப்பிட்டுன்னு சொல்ல அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அவளுமே சொல்கிறா ஏதோ நம்ம 2 டேட்டிங் வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாளா. உடனே இவனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவனுக்கு மின்னு மேலே கொஞ்சம் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிட்டு அதனால தான் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவள் விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறா. தென் 2 பேருமே பிளான் போடுறாங்க, அதுவும் ரேயும் ஹீரோனியுமே சேர்த்து வைக்கணும் அப்படிதான் பிளான் போடுறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோனியும் கூப்பிட்டு வந்துடுறான். 2 பேரும் ஜோடியா கையை பிடிச்சிட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோவை பார்த்து பக்கத்துல வராங்க. ஹீரோமே ஹீரோனை ஹக் பண்ணிட்டு இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ கொடுக்குறான். அவங்களுமே எதுவும் தப்பா நினைக்கல. அதுல இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே ஹீரோன் கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சிங்கிளா இருந்தா சொல்லுங்களேன் அப்படி சொல்லி கேட்குறான். அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு போல. ஸோ ஹீரோமே உன் ஆள் கிட்ட சொல்லிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். இவனுமே டே அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதடா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவை பேஸ்கெட் பால் விளையாட கூட்டு போயிடான்வன். அங்க போய் ஹீரோவும் சூப்பரா விளையாடுறான். இங்க இருந்து ஹீரோனியுமே அதை பார்த்துட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே ப்ளே பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு வெளியே வராங்க. அதுல இந்த 2 கேர்ள்ஸ் வராங்கல்ல, அவங்க யாருன்னா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஸோ அந்த டைம்ல எல்லாரும் பேசிட்டு வராங்களா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே கேட்குறாங்க அடுத்த மாசம் நீ அப்ராட் போறா, இனிமே 2 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியும். ஸோ எங்களுக்கு எப்போ ட்ரீட் வைப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இவன் சொல்லவே இல்லைல்ல. ஸோ அவளுமே ஷாக் ஆகி நிற்கா. அவளுமே கேட்குறான் நெக்ஸ்ட் மந்த் போப்பியான்னு. இவனை திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கிறான். ஹீரோனிக்கு கோவம் வருது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அதனால அப்படியே நிற்கா. அதுக்கப்புறம் அவங்களுமே நாங்க போயிட்டு வரோம் சொல்லிட்டு ஹீரோனிக்கு வணக்கம் போட்டு போறாங்க. ஹீரோனிய சம கோவத்துல நிற்கா. இவனுக்கிட்ட வந்து பேசுறான், நான் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், பட் அதுக்கான டைம் கிடைக்கல. அது வேற நான் அங்கே போவேனா போக மாட்டேன்னா ஒரு டவுட்ல தான் இருந்தேன், ஸோ அதனால தான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். உடனே ஹீரோனியும் நீ போறது கூட பரவாயில்ல, நான் எதுக்கு கோவமா இருக்கேன் தெரியுமா, இந்த விஷயம் நீ சொல்லாம மற்றவங்க சொல்லி எனக்கு தெரியுது பாத்தியா அப்படி கோவப்பட்டு போயிடுறா. இவனும் அவளை பார்த்துட்டே இருக்கான். கட் பண்ண தம்பிக்காரனும் இன்னுமே மூவி பார்த்துட்டு வராங்க. இவங்க பிளான் போடதான் இங்க வந்தாங்க, ஆனா இவங்களே ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க. தென் வீட்டுக்கு போலான்னு போறாங்க. அப்போ ரேய கால் பண்ணுறாரு. அவர் ஹீரோனி வீட்டில் தான் இருக்காராமா. ஸோ இவளுமே அங்கே வர சொல்லிடுறாரு. தென் எல்லாருமே ஹீரோயின் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹீரோயினுமே அங்கே தான் இருக்கா. இவங்க 2 பேருமே எப்படியாவது ரேயை ஹீரோயினுமே சேர்த்து வைக்கலான்னு தான் பிளான் போட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கேற்றப்ப இதுவுமே அமையுதா. ஸோ 2 பேருமே கண்ணால் பேசிக்கிறாங்க. தம்பிக்காரனும் ஆரம்பிக்கிறான், இப்படி எல்லாரும் மொத்தமாக சாப்பிட்றோம்ல, அதை பார்த்து எனக்கு ஒரு கூட்டு குடும்பமாக தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு ட்ரூ லவ் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனிக்கு கோவம் வந்து அவனை கிள்ளி விடுறா. அதுக்கப்புறமும் இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோனி அதெல்லாம் கண்டுக்கல, ஹீரோ பற்றி தான் திங்க் பண்ணுறா. அந்த நேரத்தில் ஹீரோவை கால் பண்ணுறான். இவன் அதை பார்த்துட்டு எடுக்கவே இல்லை. ரேயும் இதை பார்த்துட்டு தான் இருக்காரு. தென் டின்னர்லாம் முடிச்சாச்சு. அவங்களும் வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோவை தான் காமிக்காங்க. அவனும் ஃபோனே பார்த்துட்டு இருக்கானா. அப்போ முன்ன ஏதோ போஸ்ட் போட்டிருக்க போல, அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது என்னதுன்னா ஹீரோனி வீட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல, அதுதான் போட்டிருக்கா. அது கீழே ஃபேமிலி டைம்னு போட்டிருக்கா. ஸோ இவனுக்கும் கடுப்பாகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை பாய்.